life. So how to overcome with that? So we will discuss few things about the self-management. Okay. So all of you know very well about self-management. First, what is meant by self? Self என்னப்பா? Self அப்படின்னா என்ன? Self-னா? So yourself, okay? So yourself தான் வந்து self. அப்ப மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட்ங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு காலேஜ் நிர்வாகம் பண்ணணும்னா அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகம் பண்ணணும்னா யார் நிர்வாகம் பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் யார் நிர்வாகம் பண்ணுவாங்க? கலெக்டர். ஒரு தமிழ்நாடு யார் நிர்வாகம் பண்ணுவாங்க? சீஃப் மினிஸ்டர். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நிர்வாகமும் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்னப்பா? தமிழ்நாடு நிர்வாகம் சிஎம் சொன்னீங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகம் பண்றது கலெக்டர் சொல்றீங்க. ஸோ இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உன்னை நீ எப்படி நிர்வாகம் பண்றது அப்படிங்கிறத வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சரியா? சார் நம்மளை பத்தி எப்படி நிர்வாகம் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, சரியா? என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சதை பத்தி தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம வந்து யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ் ஏஐசிடி கைட்லைன்ஸ்ல ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி வந்து நம்மளை நிர்வாகம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான், சரிங்களா? அதை பற்றி வந்து we are going to discuss in this induction program. Next. So self management. So we are going to discuss something about introduction. Okay? Introduction, self-awareness, self-control, self-confidence, self-motivation, personal hygiene and grooming, positive thinking. இதை பத்தி எல்லாமே வந்து we are going to discuss this first chapter. So first வந்து self-management. That's right. Self-management is self-control or self-regulation. Self-control எதுக்கு தேவைப்படுது? Self-control என்ன? உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணணும், சரியா? ஏன்னா நம்ம என்ன கண்ட்ரோலா இருக்கோம், எது கண்ட்ரோல் பண்ணணும்? நீங்க எப்ப கண்ட்ரோலா தான் இருக்கீங்க, அப்ப என்ன கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு? ஸோ எல்லாம் இப்போ காலையில எழுந்திருக்கிறீங்க, 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, சாயல் படுக்க போற வரைக்கும் ஒரே மைண்ட் செட்டோட இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் இருப்பீங்களா? காலையில் எழுந்திருக்கும் போது வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், சரியா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். சாயங்காலம் படுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ காலையில் இப்போ ஃபஸ்ட்டாக வந்துருக்கீங்க, கிளாஸ்ல லேட்டாக வந்துருக்கீங்க. ஸோ இப்போ நான் வந்து கேட்க கொஸ்டின் நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லலாம், சொல்லாமல் மத்தியானம் 5th or 6th வரும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டயர்னஸ் வரும், கொஞ்சம் பெட்டிங்னஸ் வரும். ஸோ கொஞ்சம் உங்களுடைய எபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா நீ வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் யார் பேரண்ட்ஸோட இருக்க அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க. வீட்டில் வந்து உனக்கு நீ வந்து எது பண்ணினாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, சின்ன சின்ன கோவப்பட்டாலும் அக்செப்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது பப்ளிக் பிளேஸ் வந்தீங்க என்ன ஆகும்? பப்ளிக் பிளேஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து ஏதாவது நம்ம வந்து நீ லைன் நின்று அவங்க மீறி லைன்ல போவாங்க. அப்படி என்ன பண்ணணும்? அமைதியா நின்று தான் பிரச்சனை இல்லை. நீ வந்து அவ்வளோ வந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து உனக்கு என்ன இருக்கணும் அந்த டைம்ல? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாலும் எதிர்பார்க்க முடியாது, ரைட்டா? இப்போ வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் இருக்கு. இப்போ நீ பையன் வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்ல 4 பேர் இருப்பாங்க. ஸோ 4 பேரும் ஒரே மைண்ட் செட் இருப்பாங்களா? இப்போ 4 மெம்பர்ஸ் டீம் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் ஒரே மைண்ட் செட்ல கண்டிப்பா இருக்க முடியல, சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து ஒண்ணு பிடிக்கும். இப்போ ஹோட்டலுக்கு 4 பேர் பென்ஷனா போறீங்க, போய் ஒரே ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா? சரியா? ஹோட்டல்ல 4 பேர் ஒரே ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா? ஒரு 2 பேர் ஒரே ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, இன்னும் 2 பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அப்ப அது நம்முடைய அப்ஜெக்டிவ் என்ன? மெயின் அப்ஜெக்டிவ் கடைசியா நம்ம என்ன, நம்மளுடைய ஏம் என்ன? ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, கடைசியா நம்ம என்ன பண்றோம்? ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வரணும். இந்த 4 பேர் தான் டீம் இருப்பாங்க. அந்த 4 பேரும் வந்து வெவ்வேறு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கும். அவங்க எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணி நீங்க வந்து கடைசியில் நம்முடைய அல்டிமேட் வந்து ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணணும். அப்போ வந்து எமோஷனல் அதாவது வந்து மொத்த கோவப்படுவாங்க, மொத்த கோவப்படாமல் இருப்பாங்க, வந்து நம்ம இது எதுக்கு பண்றோம் அப்படின்னு
அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி எல்லாமே அரவணைச்சு கொண்டு வந்து கடைசியில் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் பண்ணுவோம், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்போ அந்த ப்ராப்பர் டீமை வந்து நீ கட் பண்ணி கொண்டு வர உனக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ உன்னோட எமோஷன் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எமோஷனை வெளிப்படுத்த முடியாது. எமோஷனை வந்து கீப் இட் யுவர் செல்ஃப். சரியா? இப்போ வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், அவங்ககிட்ட போய் உங்களுடைய மனசு வந்து சரி எப்படி இருக்கு அப்படின்னு பேசிக்கலாம். எல்லாத்துலேயுமே போய் உடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது. சொன்ன என்ன ஆகும்? இப்படி நெகட்டிவ் அர்த்தம் மட்டும் சொன்ன என்ன ஆகும்? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லணும், வீட்டில் அப்பா அம்மா சொல்லணும், வேற வெளியே தேர்ட் பர்சன் கீழே ஒரு நாள் 2 நாள் பல முடியும் சொன்னீங்க என்ன ஆகும்? அது வந்து அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. சரியா? அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களை வந்து அந்த நெகட்டிவ் வச்சுக்கிட்டு எமோஷனல் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெகட்டிவ் டிஸ்கஸ் பண்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து செல்ஃப் டிசிப்ளின் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின் ஒழுக்கமா இருக்கு. ஒழுக்கம்னா இப்படி ஒழுக்கம். ஸோ ஒழுக்கமா எல்லாருமே ஒழுக்கணும். சரி, நம்ம வந்து இப்படிதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். காலையில் வந்து எழுந்திரிக்கிறோம், இப்படி சாப்பிட்றோம், இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு பொருளுக்கு இருக்கு, சடங்கு 1000 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாட்டு போயிட்டே இருக்கணும். பணத்தை எடுத்து யாரும் பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு எடுத்து பாக்கெட்டில் போடுறது, அது வந்து செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. யார் பார்த்தாலும் சரி பார்க்கலாலும் சரி அது பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தவங்க பொருள் காசுப்படாமல். அதே மாதிரி வந்து நம்ம கட்டுப்பாடு, நமக்கு இப்படிதான் லைஃப் வந்து போகணும் அப்படின்னு கட்டுப்பாடு இருந்துச்சுக்கணும். அந்த லைஃப்ல நம்ம லீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தர் பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். யார் பார்த்தாலும் பார்க்கலாம், நமக்கு ஒழுக்கத்தை வகுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். அந்த ஒழுங்குங்கிறது எங்க? ஸோ இப்போ மொபைல் யூஸ் பண்றீங்க, எல்லாரும் யூஸ் பண்றீங்க மொபைல். ஸோ மொபைல் வந்து நீங்க படிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், சினிமா பார்க்கறதுக்கும் பயன்படுத்தலாம். நெகட்டிவ் நிறைய இருக்கு, பாசிட்டிவ் நிறைய இருக்கு. ஸோ நீ அந்த பாசிட்டிவ்னஸ் என்னென்ன எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணி கொண்டு போறியோ அதான் வந்து உடைய நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெகட்டிவிட்டி அனிமேட் போனீங்கன்னா நீ அப்படியே வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு பிரயோஜனம் கிடையாது. சும்மா வந்து பூமிக்கு ஒரு பாரமா இருந்துட்டு வந்து 20 வருஷம் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான், அதான் நடக்கும். ஸோ நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் யூனிக்னஸ் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அவன் வந்து நம்ம ஏன் இங்க இருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா முன்னால ஒரு காரியம் உலகத்துக்கு ஆக வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்க இருக்கீங்கன்னு அதே மாதிரி நமக்காக ஒரு இடம் கண்டிப்பா இருக்கு. நமக்கு அதையும் படிச்சு முடிச்சு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ அந்த மாதிரி திங்கிங்லாம் நினைக்கவே வேண்டாம். சரிங்களா? 4 வருஷம் நல்லா படிக்கிறீங்க, கண்டிப்பா நமக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு இடம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, சப்மிட் பண்றது, கிளாஸுக்கு வந்து கரெக்ட் டைம் போறது, ட்ரெஸ் கோட் கரெக்டாக ஃபாலோ பண்றது, சரி எல்லாமே வந்து ஸ்டாஃப்ஸ் ஒபே பண்றது, பிரின்சிபல் ஒபே பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து உள்ள. அதே மாதிரி பேரண்ட்ஸ், சரிங்களா, எல்லாத்தையும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து டிசிப்ளினா இருக்கிறது செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் வந்து எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட், டைம் வந்து கரெக்டாக வரணும். அதையும் வந்து டிசிப்ளின் தான் வரும். ஸோ சார் யார் அவர் பார்க்கல நம்ம தப்பு பண்ணலாம் அப்படிலாம் இருக்கவே கூடாது. யார் பார்த்தாலும் பார்க்கல, நம்ம அந்த வேலையை பண்ணிட்டே இருக்கணும். எது நல்ல விஷயங்களோ அது வந்து கண்டிப்பா நல்ல விஷயங்கள் எடுத்து நல்லா தான் பண்ணணும். கெட்ட விஷயங்கள் நம்ம விட்டுலாம். வெளியே போறீங்க, கடை ரோட்டுக்கு போனீங்க, நிறைய இருக்கு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்க்கணும். யார் பார்த்தாலும் பார்க்கல ஒரே மாதிரி நடந்துட்டு இருக்கும் லைஃப்ல. ஸோ தட் இஸ் தி செல்ஃப் டிசிப்ளின். அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எமோஷன், தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் effectively in different situations. சரியா? ஸோ ஆல்ரெடி சொன்னோம்ல, இந்த எமோஷன், தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் என்ன? எமோஷன்ஸ், தாட்ஸ், பிஹேவியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னதுல என்ன சொன்னார்? காலை 6 மணிக்கு எந்திரிக்கும் போது இதெல்லாம் வந்து நீ கஷ்டம். இது வந்து ஏஐசிடிஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. சரியா? நான் எடுக்கிறது வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட். உன்னுடைய வாழ்நாள் நீ என்ன கடைபிடிக்கிறியோ, இதுல வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுதான் அது. இது வந்து நான் வந்து உள்ள போய் மேக்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பார்ஷியல் ஈக்குவேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன் எடுக்கல. இது வந்து டே லைஃப்ல உனக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கியோ அதான் நான் பேசிட்டு இருக்கிறது. சரியா? அதுதான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். சரியா? அப்ப எமோஷனல், தாட்ஸ், பிஹேவியர்ஸ் அப்படின்னு என்ன? ஸோ அதாவது 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்றதுதான் ரைட்டா? ஸோ ஒவ்வொரு தாட்டும் அந்த எல்லாம் ஓவர் கம் பண்ணி நீ கொண்டு இருக்கணும். எமோஷனல் தாட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட் இருக்கு, கடல்ல போட் இருக்குல்ல, போட் வந்து கடல் அலை அடிக்கவும் நம்ம நிறுத்த முடியுமா? அதுக்கு தகுந்த நம்ம ஆப்ரேட் பண்ணி
கரையை வந்து எப்படி சேர்த்துமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்தோம். அது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் நிறைய வந்துதான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஹேவியர் இருப்பாங்க. அதெல்லாம் அவுட் ஓவர் கம் வித் டிஃபிகல்ட்டி அப்படியே எமோஷனல். அடுத்து இங்க நம்ம மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது. இப்போ நான் வந்து ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, இவர்கிட்ட வந்து பேசுறேன், இவரு ஜாலியாக இருப்பாருன்னு என்னால நினைக்க முடியாது. அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம், சரியா? ஸோ அவர் மாதிரி நம்ம தகுந்த மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்குன்னு நினைச்சா என்ன ஆகும்? கண்டிப்பா நீங்க என்ன ஆகுங்க? சரி, அந்த மாதிரியே மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. பட் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு தாட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி நினைக்கலாம், அந்த மாதிரி நினைக்கலாம். ஸோ அதனால வந்து எல்லாம் யாருக்கும் எதிர்பார்க்காதீங்க. அவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அவங்க தாட்ஸ் பிஹேவியர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களோட கரெக்டாக ஒற்றுமையாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியுமான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா யார்கிட்டயும் அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகுது. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும். யாருமே எப்படி அவங்க வந்து எமோஷனல் வேற மாதிரி இருக்கும், தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பார்க்குற பார்வையும் வித்தியாசமா இருக்கும். நான் வந்து இப்போ அந்த ப்ரெசன்டேஷன் பண்றேன், அதை பார்த்த ஒவ்வொருத்தர அது என்ன எழுதிருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லுங்க, ஒரே மாதிரி சொல்லுவீங்க. அது வந்து அவன் சொன்னதை அடுத்த அப்படி அதே மாதிரி சொல்லுவான், அது சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ஸோ உங்களுடைய தாட்ஸ் வந்து அங்கே என்ன எழுதிருக்கிறது ஒவ்வொரு திங்கிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வந்து திங்க் பண்ணி அதே மாதிரி தான் எமோஷனல் தாட்ஸ்ல டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு, அதே மாதிரி வந்து எஜுகேஷன் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னா படிச்சு முடிச்சு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போய் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், எமோஷனல் தாட்ஸ் எல்லாமே எப்படி மேனேஜ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா இடத்துலையுமே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. So that is proper balance between body and mind. Proper balance between அப்படின்னா balance between body and mind அப்படின்னா body and mind balance, proper balance பண்ணணும். ஈக்குவலா இருக்கும் ரெண்டுமே, சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் நல்லா இருந்தா ஹெல்த், அதாவது மைண்ட் மனசு நல்லா இருந்தா ஹெல்த் நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருந்தா மனசு நல்லா. ரெண்டுமே வந்து இட் இஸ் நாட் ஏ காமன், இட் இஸ் a different one, சரிங்களா? ஸோ எப்போ மெஷின் இருக்குல்ல, பஸ் இருக்குல்ல, பஸ் ஆப்ரேட் பண்ண தான் ஓடுது, ரைட்டா? யார் ஆப்ரேட் பண்றாங்க? டிரைவர் ஆப்ரேட் பண்றாங்க, சரியா? உங்க பாடியை எது ஆப்ரேட் பண்ணுது? மைண்ட், சரிங்களா? மைண்ட் தான் வந்து பாடி ஆப்ரேட் பண்றது. அது போலதான் வந்து உடல் சரியில்லாம போறது, கரெக்டா இருக்கிறது எல்லாமே வந்து இதில் வரதான், ரைட்டா? இது எல்லாமே வந்து ஏஐசிடி யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ்ல கைட்லைன்ஸ் கொடுத்த டாபிக் இது, சரியா? அது அதுக்கு வந்து சிலபஸ் அதெல்லாம். அப்போ வந்து இதுல வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் ஒரு மித். ஹியூமன் பீயிங்ஸ் லைக் எ மிஷின், அதை ஆப்ரேட் பண்றது மனசு தான், சரிங்களா? ஸோ நம்ம உடல் வந்து நீங்க தான் நல்லா பாதுகாத்துக்கணும். ஸோ நான் மனசு சரியில்லை அப்படின்னா உங்களுடைய உடம்பு சரியில்லைன்னு இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். எதில் இருக்கும்? பாடி ஈக்குவலா இருக்கும், மைண்டை வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னாலும் தட் வில் பி டிஃபிகல்ட் பண்ணும். அது அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் தான் ஏன் பண்ணி ஓவர் கம் தி ஷார்ட் டைம் டெம்ப்டேஷன். டெம்ப்டேஷன்னா டக்குனு கோவப்படுறது, சரிங்களா? டெம்ப்ட் ஆகிறது, ஏதாவது சொல்ற உடனே டக்குனு கோவப்பட்டு பேசாம பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லணும்னா அந்த ஷார்ட் டைம் டெம்ப்டேஷன் நீங்க குறைச்சிங்கனாலே வந்து லைஃப்பை வந்து ஈஸியாக லீட் பண்ணலாம். எந்த இடத்துலையுமே கோவப்படாம பொறுமையா வந்து இருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அதான் வந்து மெயினானது. அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா யாருக்கு கட்டியா பெட்டர் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அகடமிக் ஆர்கோரியஸ் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தது பெட்டர் லைஃப் ஸ்டைலு, எமோஷனல் வெல்பீயிங். எமோஷனல்னா எந்த இடத்துலையுமே டக்குனு வந்து பதட்டப்படாம ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் ஈஸியாக கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ செல்ஃப் மானிட்டரிங், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்ரஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் எந்த வரலாறு இருக்கீங்க? இப்ப வந்து இன்ஜினியரிங் எல்லாருமே எடுத்திருக்கீங்கல்ல, இன்ஜினியரிங் படிக்க வந்திருக்கீங்க, என்ன ஆகலான் இருக்கீங்க அடுத்த 4 இயர்ஸ் கழிச்சு? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? சும்மா இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சு பாஸ் பண்ணலாம் சார், பாஸ் பண்ணிதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதுதான் ட்ராக், சரியா? பாஸ் பண்ணி 4 வருஷம் முடிச்சுட்டு அடுத்தது அந்த பொசிஷன் போகணும் அப்படின்னு எத்தனை பேர் கிளியர் ஐடியாவோட இருக்கீங்க? யாருக்கு ஐடியா இல்லையா? இப்ப 4 வருஷம் இன்ஜினியரிங் 4 வருஷம் கோர்ஸ் தெரியுமில்ல? இன்ஜினியரிங் நிறைய பேர் இன்ஜினியரிங் எந்த பெரிய படிக்கிறதா இருக்காங்க.
இன்ஜினியரிங் வந்து 4 வருஷம் கோர்ஸ். சில 4 வருஷம் முடிச்சுட்டு நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறது எத்தனை பேர் ஐடியாவோட இருக்கீங்கன்னு கேட்கிறேன். யாருக்கு ஐடியா இல்லையா? ஃபுல் ஐடியா இல்லையா? சாஃப்ட்வேர் லைன் கொடுக்குறாங்க. வேற நீங்க சாஃப்ட்வேர் அதான் நான் சொல்ல எந்த பிரசன்டேஷன் இருக்கு அதை சொல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அதுதான் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த காலேஜ்ல 22 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? 22 வருஷம். அப்ப வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் நான் பார்த்து வெளியே வச்சிருக்கோம் நீங்களே பாருங்க. கரெக்ட் போட்டுங்க. ஒரு இயர் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இப்ப இல்ல முன்ன வந்து 120 இன்டேக் பர் இயர் வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போவாங்க மெக்கானிக்கல் இருந்து. அப்போ 2002-3 நான் ஒர்க் பண்ணுறப்ப 2021 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்போ நான் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பேன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த மென்டாலிட்டி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட்டா? எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்னு தெரியும். இந்த பின்னாடி நான் போட அது தெரியும். பின்னாடி வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பேசிட்டு நான் இன்வெர்ட் பண்ணிடுவேன். யார் கவனிக்கிறாங்க, யாருக்கு பிடிக்கிறாங்க, யாருக்கு பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. செவரியும் நான் வேணும் எனக்கு கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வெளியே அமைச்சிருக்கேன். கிராஜுவேட்ஸ் வெளியே அமைச்சிருக்கேன். ஹெச்ஓடியாகவும் 6 வருஷம் வந்துட்டு இருக்காரு. சரியா? அதனால வந்து ஐநூறு மென்டாலிட்டியாக பெரிய ஸ்டூடெண்ட். சரி, அதை விட்டு இப்போ வந்து யாராவது எந்த சொல்லுங்க, யாராவது நல்ல ஏஐமோட பார்த்து சொல்லுங்க. எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருப்பீங்களா? மெக்கானிக்கல் இருப்பீங்க, சிவில் இருப்பீங்க, இசி இருப்பீங்க, ட்ரிபிள் இருப்பீங்க, சிஎஸ்சி தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கு, ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வேற எதுவுமே இல்லையா? எதுவுமே அதேதான் அவர் ஐடி கூட சொல்லல. அதேதான் சார். எதை எடுத்துக்கிறது? நான் சொன்னதை எடுத்துக்கிறதா இல்லை அவங்க சொன்னதை எடுத்துக்கிறதா இது சொன்னதை எடுத்துக்கிறதா? ஐடி ஃபீல்ட் நிறைய இருக்கு. சொல்லியிருப்பாங்க பிளேஸ்மெண்ட் ஆகுது. பிரின்சிபல் சார் எடுத்துப்பாரு கிளாஸ் என்னென்ன ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அப்புறம் டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்பாருல என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க எடுத்த கிளாஸ் அது சொல்லியிருப்பாரு. ஒன்றுமே ஐடியா இல்லாமல் இருக்குங்க அப்படிங்கிறீங்க. ஸ்பெசிபிக் கோல்ஸ். சரியா? ஸ்பெசிபிக் கோல்ஸ் அப்படின்னா வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ என்ன அடையணும் அப்படிங்கிறத வந்து கோல் செட் பண்ணிக்கணும். அதான் ஸ்பெசிபிக் கோல்ஸ். அதில் எந்த கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. ஐடி இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா ஐடி உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிங்க. இல்லை நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேணுமோ அது படிங்க. பேங்க் எக்ஸாம் எழுதி போகணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போகணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் எழுதணும்னு தோணுதோ அதுக்கு வந்து இப்போ இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்கு கோல் செட் பண்ணிக்க நான் இது ஆகணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதாவது அடுத்த பிரேக் கோல்ஸ் டவுன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது நான் இதெல்லாம் முடிச்சிருக்கணும், செகண்ட் இயருக்கு முடிச்சிருக்கணும், தேர்ட் இயர் முடிச்சிருக்கணும், ஃபைனல் இயர் போகும்போது முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. சப்ஜெக்ட் விட்டு அதான் தனி ட்ராக்கு அது போக அடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். சரியா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு நேரத்தெல்லாம் என்ன பண்ணீங்க? நேற்று என்ன பண்ணீங்க? நேற்று காலையில் இருந்து சும்மா உட்காந்துருந்தீங்களா? இன்னும் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு இன்னைக்கு ஒண்ணுதான் அவ்வளவுதான். நீங்க வந்து அடிச்சு கிளாஸ் போட்டு போக வச்சுருவாங்க. அப்புறம் சும்மா உட்காந்துருக்கிறதெல்லாம் தெரியும். அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு வந்து அப்படியே தான் சொல்ல என்ன பண்ணீங்க? ஆப்டே காலேஜ் ஆப்டே இல்லை இந்த கிளாஸ் மத்தியானம் இருக்கும். அது விட்டு லேட் என்ன பண்ண என்ன பிரான்ச் ஐடி. இப்போ கூட என்ன பண்றாங்க? சொல்ல என்ன பண்ணீங்க? அங்க ஒரு பையன் போயிட்டு இருந்தான்னு சொல்றான். நீங்க போயிட்டு இருந்தீங்களா? காலையில் என்ன பண்ணாங்க? சரி, நீங்க பண்றது இங்க என்ன பண்ணாங்க? காலையில இருந்து மோட்டிவேஷன் சொன்னாங்க, கிளாஸ் பண்ணிட்டே இருந்தீங்க காலையிலாம் பண்ண சொன்னாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இப்ப நிறைய பண்ணீங்கன்னு சார் மேல சத்தம் கேட்டு என்ன பண்ணீங்க? இப்ப பேசிட்டு சார் பேசுறீங்க இன்னும் பிரான்ச்
செல்ஃப் டிசிப்ளின் சொல்லு, யாராவது சொல்லணும். செல்ஃப் டிசிப்ளின் தப்பா சொல்லுங்க. ஆன்சர் தப்பா இருந்தாலும் யாரும் எதுவும் பண்ண போது பார்த்து ஆன்சர் பண்றாங்க. தெரிஞ்சது சொல்லு, சரியா? அது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் எங்க மரியாதை கொடுத்து சொல்ல முடியாது. உட்காந்து இதுதான் சார் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சரி. சரிங்களா? செல்ஃப் டிசிப்ளின் என்ன? செல்ஃப் டிசிப்ளின் என்னப்பா? செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு என்ன? சொல்லு. சார் கோல்ஸ் அச்சீவ் பண்றது இப்போ 4 வருஷம் ஆஃப்டர் கம்ப்ளீட் சார் என்ன சொல்லு. சார் வந்து நான் ஒவ்வொருத்தரும் ஏறிக்கும் சார் அதனால அந்த கோல்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இப்போ வந்து நேற்று என்ன பண்ணின்னு கேட்டது இருந்தால் இப்போ நான் காலையில இருந்தே சாயங்காலம் எல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய ப்ராக்ரஸ் என்ன ஏற்பட்டு அனலைஸ் யுவர்செல்ஃப். அதாவது உன்னையே அனலைஸ் பண்ணிக்கணும். உன்னையே அனலைஸ் பண்ணிக்கணும். உன்னுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு வந்து இப்போ கற்றுக்கிட்டேன் ஸோ சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அதான் வந்து டெய்லி ப்ராக்ரஸ். ஸோ டெய்லி ஏற்பட்டு திங்கிங் ஆன் யுவர்செல்ஃப். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்க. தட் இஸ் கிரேட் கோல்ட் அவுட். சாதாரண டெம்ப்டேஷன் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டெம்ப்டேஷன் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி சரௌண்ட் யுவர்செல்ஃப் வித் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் அப்படின்னு உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கணும். சரியா? இப்போ ஒரு ஒர்க் கொடுக்குறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் கொடுக்குறாரு, ஒரு பையன் தம்பிக்கு தான் வச்சுங்க. இன்னும் 4 பேர் போய் பேசுறாரு. இன்னொருத்தர் போய் கேட்கறாரு, இந்த மாதிரி வந்து சார் ஒர்க் பண்ணிக்கலாமா சார் சொல்லியிருக்காரு. வேறன்னா அதில் போனது வேற வேலை பண்ண அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? நம்ம பார்த்துக்கலாம் பேசுகிற போட அப்படின்னு. அப்போ என்ன பையன் தம்பிக்கு அவர் அப்படி சொல்றாரு, நம்ம போய் நீ எந்த ஒர்க் பண்ணுறோம். ரைட்டா? அப்ப அடுத்து அதை சொன்னது என்ன பண்ண அடுத்தது சரி வா நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம், நண்பர் பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், நீ இப்படி பண்ணு, அதை பண்ணு, அடுத்தது பண்ணு அப்படின்னு சொன்னா தட் இஸ் தி பாசிட்டிவ் பீப்புள். பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்கிறவங்க சுற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து சக்சஸ் ஆகும். இதே நெகட்டிவ் தாட்ஸோட நீங்க என்ன ஆகும்? நீயே நெகட்டிவாகி நீங்க வந்து வீணா போயிருவீங்க. அதனால பாசிட்டிவ் தாட்ஸ் பீப்புள்ஸோட அதிகமாக பழகு. நெகட்டிவ் தாட்ஸ் பீப்புளோட பழகுங்க. உங்களுடைய லைஃப் வந்து இப்போ கோட் டவுன். நீ நினைச்ச மாதிரி லைஃப் வராது. அதை பார்த்துக்க. ஸோ ரொட்டீன் அதான் டெய்லி வந்து நீ கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணியிருக்க, டிசிஷன் மேக்கிங், அதெல்லாம் கன்சிஸ்டன்சி. ரெகுலரா வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு காலையில இருந்து நீ கிளாஸ் நடந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன கற்றுருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு கோல் அச்சீவ் பண்றேன். டிஎன்பிசி முதல்ல வந்து ஐடி ஃபீல்டு படிக்க போறோம் அப்படின்னா ஐடி ஃபீல்டு கம்ப்ளீட்டா எதாவது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத டெய்லி வந்து தெரிஞ்சுட்டு இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து பேக்காக தான் இருக்கும். சரியா? இங்கிலீஷ் வந்து கிளாஸ்ல இங்கிலீஷ் எடுப்பாங்க, தமிழ் எடுப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. அட்லீஸ்ட் லைப்ரரி போய் உட்காந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்கு. சரியா? அது வந்து படிக்கணும். அது வந்து உனக்கு புரியுது 2வது விஷயம். உட்காந்து படி. ஒரு வருஷம் படி, 2வது வருஷம் கொஞ்சம் புரியும். தேவையெல்லாம் கொஞ்சம் பேசணும் முடியாது. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஓனா டெவலப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவன் இங்கிலீஷ் அவங்க ஏன்னா இங்கிலீஷ் பேப்பர் தெரியுது தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுரு. அப்படின்னா நீயே தான் வந்து டெவலப் பண்ணிக்கணுடைய யாரும் வந்து அடுத்தவங்க கிண்டல் பண்றேன் கேள்வி பண்றான்னு நினைச்சு நீ எதுவுமே பண்ணாம விட்டு அப்படின்னா அவன் மேலே போயிட்டு இருக்கான். உன்னால வந்து நீ எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரெகுலரா விடாம இப்போ நான் இங்கிலீஷ்ல வீட்டில் இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி இந்த பேப்பர்ல ₹1 தராங்க படி. கம்யூனிகேஷன் கண்டிப்பா நீ 4 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பா டெவலப் ஆயிருக்கும். தாராளமா நீங்க பேசலாம். சார் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. சார் லாஸ்ட் வந்து அவாய்ட் பாசிட்டிவேஷன் அப்படின்னு ஸோ விஷயம் தள்ளி போடுறது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ முடிவு பண்றோமா இன்னைக்கே வந்து என்ன பண்றோமோ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். அவாய்ட் பாசிட்டிவேஷன்.
that is the various self-management skills. First one is past control, stress management, time management, decision making, problem solving. So past thinking, determination. So determination already you know very well about the determination. Determination is that you have to identify the what I think have to be achieved. Perseverance, second. Perseverance na continuously we have to act according to that goal. சரி விடாமுயற்சியோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். That is the perseverance. Self confidence. ஃபர்ஸ்ட் ரோல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வேணும். சரியா? ஒரு ரோல் மாடலா இருக்கணும். உட்காந்து சொல்லு. ரோல் மாடலா இருக்கு. யாருமே இல்லையா? ரோல் மாடல் இல்லையா? அந்த சொன்ன மாதிரி சொல்லணும். சரியா? ரோல் மாடல்னா எனக்கு நான் தான் ரோல் மாடல் இருந்தேன். ஏன்னா உனக்கு யாரையுமே ரோல் மாடல் உன்னா நீயே ரோல் மாடல் வச்சுக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது ரோல் மாடல் வந்து எனக்கு நான் தான் ரோல் மாடல் அப்படிங்கிறது அப்படி மைண்ட் செட் பண்ணினாக்க என்ன ஆகும்? உன்னை வந்து நீ டெவலப் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். அதை விட்டு அடுத்த ஒரு ரோல் மாடல் வச்சுருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும். நமக்கு வந்து அவுட்லைன் மட்டும் தான் தெரியும். அவுட்லைன் மட்டும் தான் தெரியும் என்ன பண்ணிருக்காரு. இப்போ ஒரு அமெரிக்கா போய் நான் 4 லட்ச ரூபா, நீங்க 5 வருஷத்துக்கு அமெரிக்கா போய் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்க வீட்டுக்கு அப்பா அம்மாவோ இந்த ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க அவன் அமெரிக்காவில் இருக்க 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க மட்டும்தான் பெருமையை சொல்லுவாங்க. பட் அங்கே போனதுக்கு நீ கஷ்டப்பட்டது என்ன அப்படிங்கிறது இது மட்டும் தெரியும். அதனால அடுத்த நம்ம கஷ்டப்படுறது நமக்கு தான் ரோல் மாடல். யூ ஹேவ் டு பி மேக் யுவர்செல்ஃப் ஆஸ் எ ரோல் மாடல். தட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி நான் வந்து எக்ஸாம் முக்கியம் படிக்காம சாமி கும்பிட்டு அங்கேயும் நினைச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் நினைக்கிறது எந்த விதத்துலையும் வேணும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா பண்ணித்தான். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். சரியா? ஒரு தடவை படிக்கிறேன் மனப்படம் பாருங்க, 2ஆம் டைம் படி, 3ஆம் டைம் படிக்கல, எழுதிப்பாரு. கண்டிப்பா 5 டைம் படிச்சுன்னா கண்டிப்பா மனப்படம் ஆகும். கண்டிப்பா வந்து நினைச்சதா நடக்க முடியும். எதுவுமே அதாவது ப்ரோபன்ட்னால முடியாது ஒன்றுமே கிடையாது. சரியா? எல்லாமே பண்ணலாம். அது நம்ம வந்து பிராக்டிஸ் தான். நீ எந்த அளவுக்கு மூளைக்கு வேலை தரையோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் கிடைக்கும். மூளைக்கு வேலை தரணும் அப்படின்னா உட்கார்ந்து பின்னாடி சொன்னாரு என்ன பண்ண தூங்கிட்டு இருந்ததுதான் அது மாதிரி தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் டெம்ட் ஆகாம எப்படி மைண்ட் செட் வந்து எப்படி கீப்பிங் ப்ளஸ். சரியா? எந்த ஒரு டெம்டேஷனும் இடம் கொடுக்காம ஒரு அதெல்லாம் வந்து இப்போ வராது நான் சொல்லுறேன். ரைட்டா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் வருமானதுலாம் டவுட்டு தான். அதாவது அப்படியே ஏஜ் ஆக நீங்க பழக அப்படியே வந்துடும். சரிங்களா? கோவப்படாமல் இருக்க முடியாது. எல்லாமே நான் சொல்றது ஈஸி. ரைட்டா? நல்லா இப்போ இருக்குன்னு நான் சொல்றது ஈஸி. ப்ரீச்சிங் வந்து ப்ரீச்சிங் அந்த போதனை நான் பண்றது சொல்றதுதான். இது வந்து 100% பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணா முயற்சி பண்ணீங்கன்னா வரும். 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு வரும். அப்படி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து எல்லாருமே ஒரு பரவாயில்ல நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி பேர் வரும். அவ்வளவுதான். உடனே எல்லாம் வராது. நிறைய பேர் கோவப்படுவீங்க, நிறைய பேர் நிறைய மைண்ட் செட்ல வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பேசணுங்க. ஸோ அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் போதாவே மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், பிசிக்கல் ஹெல்த். அதே மாதிரி லைஃப் வாழ்றதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். சரியா? லைஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன். அடுத்தது ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து என்ன சொல்லணும்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல மேலே எழுதி இப்போ 2 எழுதி இருக்கு. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிருக்கு? ஐ எம் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் மை கோல்ஸ். அப்படின்னு என்ன? இப்போ ஃபுட்பால் இருக்கு. ஃபுட்பாலோட ஏம் என்னப்பா? கோல் போகுது. ஹாக்கியோட ஏம் உன்னுடைய ஏம் பேசிட்டு இருக்கா? ஃபுட்பால் வந்து கோல் போறது, ஹாக்கியில கோல் போறது. இப்போ நம்முடைய ஏம் என்ன? நம்ம என்ன லாபம் கிடைக்கிறோமோ அதை என்ன அச்சீவ் பண்றதுக்கு இப்போ வந்து ஃபுட்பால் ஹாக்கி எல்லாமே என்ன பண்றாங்க? நிறைய பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே வந்து போயிட்டு அப்படியே போய் பயிலான அவுட்புட் வந்து கிடைக்கணும். நம்முடைய ஏம் பண்ணுவோம் அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன தயார் பண்ணணும்? சார் கேபிள் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கோல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் டைம். அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகுது ஒதுக்கி நம்ம அதுக்கு மாதிரி என்ன பண்றோம் பண்ணிட்டு ரெடியூஸ் நெகட்டிவ் திங்கிங். யாரும் சொன்னாலும் நெகட்டிவ் திங்கிங் வந்து
எப்பவுமே இருக்கக்கூடாது. ஹேவ் டு பி நெகட்டிவ் திங்கிங் போனீங்க. நெகட்டிவ் திங்கிங் எதுவும் வருது? யூடியூப் பார்ப்பீங்களா? யூடியூப் எல்லாருமே பார்ப்பீங்களா? யூடியூப் சார் மொபைல் வந்து அதிகம் யூஸ் பண்றது குறைச்சாலும் வந்து நெகட்டிவ் திங்கிங் குறைஞ்சிடும். சரியா? அவன் எல்லாமே 100% யூடியூப் எல்லாரும் வந்து அவன் வியூஸ்க்கு லைக்ஸ் இதெல்லாம் போறது யூடியூப். அது அந்த மாதிரி அதாவது அது சோசியல் மீடியா அதிகமா நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம். நியூஸ் படிக்க யூஸ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலாம். இந்த யூடியூப் அதிகம் பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெகட்டிவ் திங்கிங் நிறைய வரும். உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். அதே மாதிரி மொபைல் ஃபோன் தான் மேஜர் ரீசன் சரியா ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போ என்னோட பேர்லாம் வந்து மொபைல் கிடையாது. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் அதுக்கு மேலே மொபைலும் கிடையாது. இப்போ மொபைல் இல்லாமல் இருந்தால் நிறைய டைம் வந்து வெளியே விளையாடுறதுக்கு இந்த வெளியே சுற்றுறது இந்த மாதிரி இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பென்ஷன் நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எதுவுமே கிடையாது. யூடியூப் வந்து மொபைல் ஃபோன் வச்சு பார்த்துருந்தாலே டைம் பாஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்? 40 to 50 இயர்ஸ்ல ஸ்ட்ரெஸ் ஆகி லைஃபோட இது வந்து குறைஞ்சிடும். டெண்டன்சி லைஃப் டெண்டன்சி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அது வந்து ஆர்டிசன் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ எக்ஸசைஸ் ரிலீசஸ் என்டார்பின்ஸ் அப்படின்னு என்ன? அதாவது வந்து மைண்ட்ல ஒரு புரோல் சத்து அந்த மாதிரி இருக்கு சரிங்களா? அதை வந்து கிளியர் பண்ணணும். அது வந்து நம்ம வந்து டோபமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைண்ட்ல டோபமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு புத்துணர்ச்சி வச்சிருக்கிறது என்ன? புத்துணர்ச்சியை வச்சிருக்கிறது என்ன? மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில டைம் சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாருமே எல்லா நேரத்தையும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாருமே காலையில ஈவினிங் சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப உங்களை சந்தோஷப்படுறது என்ன? அந்த டோபமைன் ஒரு கிரியேட் ஆகும் சரியா மைண்ட்ல. அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் செட் நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். நம்ம வந்து அடுத்த வாட்டி ஆக்டிவிட்டி போகலாம். வந்து ஒரு ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன ஹாபிஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மைண்ட்ல மெடிடேஷன் ஞாபகம் பண்ணிக்கலாம் சரிங்களா? சார் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ வந்து அச்சீவ் பண்றதுக்கு டெய்லி ஈவினிங் யூ ஹேவ் டு பி ரிவ்யூ யுவர்செல்ஃப். நீங்க நம்ம ஐடி ஃபீல்ட்ல போறோம், இல்லை வந்து நான் வந்து ஏதாவது எக்ஸாம் எழுதுறேன், இல்லை வந்து நான் வந்து கலெக்டர் ஆகிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் கலெக்டர் ஆகிறதுக்காக என்ன முயற்சி எடுப்பேன்? இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். அட்லீஸ்ட் நைட் படுக்க போக முடியும், இல்லை ஈவினிங்கோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளாஸ்ல சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க. நீங்க நாளைக்கு பிசிக்ஸ் டெஸ்ட் எடுத்து நீங்க ஈவினிங் வந்து பிசிக்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்க இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். டெய்லி ரிவ்யூ பண்ணிக்கணும். டெய்லி ரிவ்யூ இன்னைக்கு நான் என்னோட ப்ராக்ரஸ் என்ன. அப்ப டெய்லி ரிவ்யூ பண்ணதான் நீ வந்து எந்த லெவலுக்கு உனக்கு தெரிஞ்சுக்குவார். டெய்லி ரிவ்யூ பண்ணினா உன்னுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது தெரியும். இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், காலம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், திரும்பி பார்த்தீங்கன்னா அது வயசு ஆயிருக்கும் சரியா? இப்படி அச்சீவ்மெண்ட் வந்து எதுவும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஜீரோல தான் இருக்கு. ஒரே அப்படி இருந்தா அப்படின்னா நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போய் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா ஒரு ஆஃபீஸ்ல சேரணும் அப்படின்னா உன்னோட ரிவ்யூ பண்ணல அப்படின்னா 8000 வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். நான் ரிவ்யூ பண்ண அப்படின்னா அடுத்த லெவல் பெரிய அப்படியே அடுத்த லெவல் அந்த மாதிரி பொசிஷன் போயிட்டே இருக்கலாம். ஸோ ரிவ்யூ வந்து நம்ம ரொம்ப முக்கியம். டெய்லி ஆக்டிவிட்டி டெய்லி ரிவ்யூ கண்டிப்பா பண்ணி தரணும். பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ஹைலைட் திங்ஸ் சரி நீங்க ஏதாவது பண்ணியிருக்கேன் நல்லா, நான் வந்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஏதாவது சில விஷயம் பண்ணிருக்கலாம். நீங்க பெருமைப்படுற அளவுக்கு சாதனை பரவாயில்ல, நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அடுத்தவங்க தான் சந்தோஷப்படுத்த நீங்களே வந்து நான் நீங்க இது பண்ணிட்டேன், அடுத்தவங்க பண்ணாலும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களே வந்து யாருமே சாட்டிஸ்ஃபைட் செல்ஃப், யாருமே என்ஜாய் யுவர் செல்ஃப். அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ் என்ன? ஸ்ட்ரெஸ் எவ்வளவு ஏற்படுது? இப்ப நான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சுக்கங்க சரியா? எப்ப ஸ்ட்ரெஸ் வந்து நீங்களே சொல்லுங்க, நீங்களே அனுப்பப்பட்டு சொல்லுங்க சரியா? நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அனுபவப்பட்டு சொல்றத வந்து உங்களுக்கு லைவாவே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? யாருமே தலைக்கு மீன் வந்தோம் அப்படியே பாருங்க, பிரச்சனை கிடையாது சரியா? தம்பி நீ வா.
ரெண்டு பேச தம்பி தூங்கிட்டு தான் இருந்தாப்புல. இப்ப தம்பி எதுவுமே பேச முடியாது சார் அப்படிங்கிறாப்புல. ரைட்டா? கூப்பிட்டோடையுமே வந்து அவருக்கு ஒரு பதட்டமாக வந்திருக்கும். பேசினா அடுத்த பதட்டம். ரைட்டா? அப்ப இதே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, சரியா? அப்படின்னா நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக வருவீங்க. ஏதாவது பேசணும்னா பேசு. ரைட்டா? ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா யாராவது வந்து சேர்ந்து கூப்பிடுறேன் வந்து ஏதாவது பேசு. ஜென்ரல் நான் டாபிக்லாம் கொடுக்கல, ஏதாவது பேசு அப்படின்னு தான் சொன்னேன். அட்லீஸ்ட் கிளாஸ் ஒரு 10 பேராவது பேசுவீங்க. கண்டிப்பா பேசலாம்ல. ஏதாவது பேசலாம்ல. நீ ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேச நான் சொல்ல, ஏதாவது பேசு. என் பேர் இது, நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரல் தான். அப்போ அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே கூப்பிட்டு பேசினா எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வரும். இது ஒரு டைம் இப்போ டீச்சிங் பொசிஷனே நீங்க போனீங்க அப்படின்னாலும் 5 years கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்கு தான் செய்யும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ண போன ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதெல்லாம் நிறைய நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை சரியாயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு விஷயம் நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு நடந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ நீங்க அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கீங்க, எதுவுமே சொல்லாம நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு எதுவுமே கேள்வி கேட்காம இருந்தாலும் நீங்க ஜாலியாக இருக்கலாம். இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்பாரு, ஐயோ அப்படி கேட்பாரு இப்படி கேட்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பதட்டம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதட்டத்தை நிறைய பேர் வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமானா என்ன ஆகும்? ரைட்டு? நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதாவது வந்து நடக்கிற விஷயங்கள் எதையுமே மாற்ற முடியாது. நாம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அதுக்கு ஓவர் கம் பண்ணி வெளியே வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ரைட்டுங்களா? நான் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நான் வந்து மனசுலயே நினைச்சிருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா அதுக்கு என்ன பண்ணலாம்? பட் அதுக்கு வந்து மேக்ஸிமம் யாரும் கவர் பண்ண மாட்டீங்க. விட்டுருக்காது. எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஃபெயில் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? சரி, இந்த டைம் வந்து எந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், எதனால ஃபெயில் ஆயிருக்கோம், இல்லை நல்லா எவ்வளோ ஃபெயில் ஆயிருந்தா ரீவேல்யூஷன் போடலாம். இல்லை அப்படின்னா அடுத்த டைம் எப்படி படிக்கலாம், எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம். ஐயோ ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சரியா? அப்போ வந்து நீ அடுத்த வாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் போயிடும். ரைட்டுங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறத வந்து பிரச்சனை வந்து போகும். அது பசங்களை ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். உங்களுடைய பிஹேவியரே வந்து சுத்தமாக மாறிடும். அது பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கோமோட்டிவ் ப்ராப்ளம்ஸ், மென்டலாக வந்து டிப்ரெஸ் ஆகும். சைக்கோனா பாடி மைண்ட், ஆல்ரெடி சொன்ன பாடி வர மைண்ட் வர ரெண்டு வந்து பேலன்ஸாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் ப்ராப்பராக பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் சைக்கோமோட்டிவ். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், டென்ஷன் ஆயிடும். ஒன்று அதையும் திரும்ப விஷயத்தை நினச்சிட்டு என்ன ஆகும்? டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். போர்டம், அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ பிஹேவியர் ப்ராப்ளம் சேஞ்சஸ் ஆகும். பிஹேவியர் ப்ராப்ளம் என்ன சேஞ்சஸ் ஆகுது? பிஹேவியர் என்ன சேஞ்சஸ் ஆகுது? என்ன போட்டிருக்காரு? ஆயுதங்கள், ட்ரக். சரியா? இன்னைக்குலாம் ட்ரக்லாம் வந்து நிறைய இருக்கு. ரைட்டா? ஸோ அதெல்லாம் அதுதான் நான் சொல்றேன். பாசிட்டிவ் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நமக்கு எது பாசிட்டிவோ அது மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நெகட்டிவ் சைடு நம்ம போயிட்டே கூடாது. இதே வந்து ஸ்ட்ரெஸ் ஆனாலும் பாசிட்டிவ் சைடில் வந்து நம்ம கிளியர் பண்ண நிறைய வழி இருக்கு. ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணி அமைதியாக மனசு வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய வழி இருக்கு. அந்த வழிக்கு போய் தான் நம்ம வந்து இது பண்ணலாம் கிடையாது. தயவு செஞ்சு உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சுருவாங்க. நீங்க அந்த மாதிரி நடந்துக்குங்க. இந்த ஆளுகள் ட்ரக் அந்த மாதிரி வார்த்தையை நீங்க கேள்விப்படாதீங்க. அந்த இதுக்கே போய்க்குவாங்க. சரியா? அதான் வந்து உங்களுடைய லைஃபே வந்து அதாவது மாற்றி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுது. எனக்கு நானும் ஒரு பசங்க நம்ம முடியாத பண்ணணும், படிக்க முடியாம எல்லாம் வீணா போன நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து அது அப்படி இருக்கு அப்படின்னா அந்த கண்டுபிடிச்சு வீட்டு கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் விஷயம். பட் அது நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்ஸான இந்த மாதிரி பிரச்சனைலாம் வாய்ப்பு வந்து அதில் பிஹேவியர் ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நர்வஸ்னஸ், டென்ஷன். நர்வஸ்னஸ் என்ன? நடுங்க. சரியா? நடுங்க முடிச்சு பதட்டமாயிடும். நடுங்கும், பதட்டமாயிடும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிறது, எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி.
நம்ம என்ன சொல்லலாம், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு வந்து பதில் சொல்லாம ஏதோட உலகிட்டு இருக்கிற சிங்கிள் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி அப்புறம் ஆளுநராக இருக்கு. அப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுது. நெக்ஸ்ட் போக்கு சரியா வராது. குரோனிக் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரோனிக் டிசீஸ் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த நோய் வந்து உங்களுக்கு தான் இருக்கும். வயிற்று வலி இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சரியா, இங்கிலீஷ் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து டாக்டர் வந்து அப்ராக்சிமேட்டா தான் உங்களுக்கு மெடிசன் தருவாங்க இந்த இதுக்கு. பட் ஆனால் அது கியூர் ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு நோய் இருந்துட்டு இருக்கும். சம் டிசீசஸ், சுகர் இருக்கிறது, கேன்சர் வர்றது, இதெல்லாம் வந்து குரோனிக் வெரி கண்டினியூஸா இது குரோனிக்கா அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறது, அதாவது குரோனிக் வெரி. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது, ப்ரெஷர் அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாக ஜீரணம் ஆகாது, கடைசியில் வந்து லீட்ஸ் டு சூசைட். இது வந்து தனிமையில ஒரு விஷயங்கள்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி தனிமையில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்து மாறும் சரியா. அதான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு. இப்போ நான் கிளாஸை கேட்டிருக்கேன், இப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கேன், அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா வெளியே போய் இந்த கிளாஸ் முடிஞ்சு போக ரிலாக்ஸ் ஆகிட்டு போய் முடிஞ்சுட்டு போனோம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இங்க நடக்கிறது இதோட முடிச்சுக்கணும். இப்போ நடக்குதா இதோட அன்றோட ப்ளே பண்ணுறாங்களா போய் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கும் வேலையை அடுத்த வேலையை பார்க்க போதும். அவ்வளோதான். எதையுமே மனசுல வச்சுட்டே இருக்கு வாங்க எவ்வளோ ரொம்ப தேவையோ அது மட்டும் ஒரு ஒப்பி வச்சுக்கணும். இது எல்லாம் படிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க பேசுறது ஜாலியாக பேசுறதுலாம் ஒரு சீரியஸாக வந்து பேசுறது அவங்க தெரிஞ்சது அவ்வளோ அப்படின்னு போயிட்டு ஸ்ட்ரெஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு ஸ்ட்ரெஸ் வந்து லைஃப்ல இருந்தது அப்படின்னா கடைசியில் இந்த பிரச்சனை தான் வரும். ரைட்டா? படிக்க முடியலன்னு அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம். கேள்விப்படி நிறைய பேர் நீட் எக்ஸாம் எல்லாம் வந்து எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அது ஒண்ணுதான் லைஃப் கிடையாது சரிங்களா. நிறையாவே படிக்கலாம். டாக்டர் ஒன்றுதான் லைஃப் கிடையாது, இன்ஜினியர் ஆகுறது அப்படின்னா கிடையாது. எல்லாரும் நம்ம பார்த்து எப்படி போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லைஃப் கிடைக்கும். நம்ம இதுலயே நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு, இன்ஜினியரிங் சர்வீஸ்ல அதுல கலெக்டருக்கு மேல போஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம். ஸோ அதெல்லாம் படிச்சு நல்லா இருக்கு. இன்ஜினியரிங் டாப் லெவலுக்கு போகிறது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்னா வந்து என்ன, இன்ஜினியர்ஸ் அப்படின்னு என்ன, இப்போ நான் ஃபேன் வச்சுங்க, இந்த ஏசி இருக்கு ரைட்டா. இப்போ நான் வந்து ஏசி எப்படி ஓடுதுன்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏசி எப்படி ஓடுது? கரண்ட் சுவிட்ச் போட்டா அது வாட்டுக்கு ஏசி ரன் ஆயிட்டு ரைட்டா. அதான் உங்களுக்கு அதான் தெரியும். சுவிட்ச் இருக்கா ஆன் பண்ணா ஏசி ரன் ஆகும். இப்போ இதே 4 இயர்ஸ் கழிச்சு உங்களை கேள்வி கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? அதே சுவிட்ச் போட்டா ஏசி ரன் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இல்லை நான் வந்து அந்த ஃபீல்டுக்கு சொல்றேன் சரியா. எல்லா ஐடினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, மெக்கானிக்கலா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இப்போ ஃபேன் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா சுவிட்ச் போட்டா ஃபேன் ரொட்டேட் ஆகுது இப்போ சொல்றது. இது ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேன் வந்து என்ன இருக்கு, காயில் இருக்கோ சரிங்களா, கெப்பாசிட்டர் இருக்கோ, எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏசி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு இன்டர்வியூ போறேன் சார், எப்படி ஏசி அவுட் ஏசி ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்கலாம் சார், சுவிட்ச் ஆஃப் தி பட்டன் கேட் ஏசி ஒர்க் அப்படின்னா இதுதான் 4 வருஷம் படிச்சோம்மா ரைட்டா. ஏசி எப்படி, ஏசி என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற ஹீட்டை வந்து உள்ள ஹீட் இருக்குல்ல, இந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது, வெளியே எடுக்குது. அது எப்படி வெளியே எடுக்குது, அதுக்கு வந்து கேஸ் பெராட்டோல், அது வந்து எதுக்கு ஆகாது, கார்பன் மோனாக்சைடு பூமிக்கு ஆகாதுன்னு. பட் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்த்துருக்கோம் எல்லாருமே சரியா. அந்த கேஸ் வச்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணி அதை வெளியே தள்ளி உள்ள கூலிங் மாய்ச்சல் கண்டென்ட் கொண்டு வந்து கூலிங் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு அதாவது வந்து நீங்க டெப்த்தாலாம் போய் படிக்க வேண்டாம்ப்பா. அதாவது இப்படி போனீங்கன்னா பேசிக் கான்செப்ட் தான் கேட்பாங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம், வேலை கண்டிப்பா பண்ணுங்க. அதே மாதிரி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் சுவிட்ச் போட தான் ஃபேன் ஓடுது லைட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க 4 வருஷம் படிச்சது வச்சுட்டு அடுத்த வேலையை தான் பார்க்கணும். அதனால கிளாஸ் நடத்தும் போது பேசிக் கான்செப்ட் நடத்தும் போது கிளியரா அப்சர்வ் பண்ணிக்கங்க, ஹிண்ட் எடுத்துங்க, எழுதிங்க, நோட்ஸ் கொடுத்தா எடுத்துங்க, கொடுக்கலினாலும் சொல்ல நீங்க எழுதிங்க வாங்க. அதான் வந்து தெரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் நல்லா படிங்க. செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிங்க. தேர்ட் இயர் வந்து வெளியே பிரசன்டேஷன் போங்க, பிளேஸ்மெண்ட் எல்லாம் என்னென்ன டெவலப் பண்ணிங்க. ஃபைனல் இயர் படிக்கும்போது வேலை வாங்குவாங்க ரெடியாகி போனீங்கன்னா தான் இதுதான் ப்ராக்ரஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிக்கிறது மட்டும் தான் வேலை. ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்து ப்ராக்ரஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் யூ ஹேவ் டு அச்சீவ் யுவர் கோல் சரிங்களா. இது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இது வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்று எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை அந்த இப்போ இந்த காலேஜோட
இல்லை இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு வேற ஊருக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி எல்லாம் சேஞ்சிங் கியர்ஸ், அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல், முன்னாடியே வந்து மனசை மாற்றி படிக்கிறது. சார் அதாவது உங்களுக்கு ஆர்கனைசேஷன் லெவலில் ஏற்பட்டு அப்ஜெக்டிவ் ஷுட் பி வெரி கிளியர். சரி, அதாவது ஆர்கனைசேஷன் லெவலில் அது உங்களுக்கு தேவையில்லை. நம்ம அடுத்தது ஸோ ஸ்மார்ட், அதாவது ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஸ்மார்ட் ஒர்க் இருக்கு. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் டிஃபரன்ஸ். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும். ஹார்ட் ஒர்க்னா ஒரு வேலையை கஷ்டப்படுறப்ப வேலை தராங்க. சரிங்களா, ஒருத்தர் வந்து 10 நிமிஷத்துல வேலை முடிச்சுட்டு வராங்க. சரியா, இன்னொரு பண்ணிட்டே இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் வரணும். எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அப்படி அந்த ஹார்ட் ஒர்க் சொல்றது எக்ஸாம். ஹார்ட் ஒர்க் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மலையை வந்து வெட்டணும் அப்படின்னா மம்டி கடப்பாரெல்லாம் கொண்டு வெட்டுறது ஹார்ட் ஒர்க். இந்த ஜேசிபி பண்றது ஸ்மார்ட் ஒர்க். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அந்த மாதிரி இல்லை. இப்போ அதே மாதிரி வந்து நீங்க இந்த விநாயகர் சுத்திக்கார கதையெல்லாம் இருக்குல்ல, ஞான பணத்துக்கு நான் சொல்லி அது ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் சொல்றேன். சரியா, ஒரு உலகத்துக்கு போற சுத்த போவாரு, மொத்தம் வந்து சுத்திக்கிறது ஞான பணத்துவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்மார்ட் ஒர்க் தான் வந்து இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது ஸ்மார்ட் ஒர்க் தான். எவ்வளவு சீக்கிரம் அந்த ஒர்க் முடிக்க முடியுமோ அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இது இருக்கு. ஸ்பெசிபிக் கோல்ஸ். நீ வந்து 4 வருஷத்துல இதுதான் வரணும் அப்படின்னா கோல்ஸ் வந்து கிளியரா இருக்கணும். கோல் வந்து கிளியரா இருக்கணும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அதே மாதிரி மெஷரபிள், அதாவது பண்ணக்கூடியதா இருக்கணும். அட்டைனபிள், ரியலிஸ்டிக், ஃபீஸிபிலிட்டி. நான் இங்கிருந்து அப்படியே பறந்து மேல போய் வானத்தொட்டர்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியுமா? அது சும்மா நம்ம பைப்ல இல்லாம சும்மா அப்படியே பறந்து போய் தொட்ட முடியுமா? ஃபீஸிபிலிட்டினா நம்மளால என்ன முடியுமோ அது மட்டும்தான் எடுத்துக்கணும். சரியா, முடியாத விஷயங்களை எடுத்துக்கூடாது. ஃபீஸிபிலிட்டி. அது ஒரு டைம் அவுட். நான் இன்னைக்கு அது முடிக்கணும், அடுத்த டைம் அவுட். சேலஞ்ச் நிறைய டிஃபிகல்ட்டி வரும். சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும். ஓவர் கம் பண்ணி வரணும். வந்து லைஃப் எல்லாம் எழுத்தாலும் எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது, ஜாலியா கிடைச்சிடாது. எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு தான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ராப்ளம் சால்விங். ஸோ எக்ஸ்பெக்டிங் அன்எக்ஸ்பெக்டட். எல்லா இடத்துலையுமே நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. சில டைம் 9 மணி 9 காலேஜ் அப்படின்னா மேக்ஸிமம் 9 வந்துடலாம். ஏதோ வந்து 9 தான். அதை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், அசெப்ட். எக்காரணத்தோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும், கடைபிடிக்கும் கடைசி இருக்கு. நெவர் கிவ் அப். அதான் வந்து நெவர் கிவ் அப் பண்ணுறது. சரியா? செல்ஃப் கான்ஃபிடன்ட் என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு கோல்ஸ் வந்து நீங்க செட் பண்ணீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை வந்து தயார் பண்ணி படிப்பாங்க. அடுத்தது அதாவது வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணி பண்ணணும். இப்போ மேக்ஸ் படிக்கிறீங்கனாலும் அதை என்ஜாய் பண்ணி படிக்கணும். ரைட்டா? பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அது எந்த உறுப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆர்வப்படணும். எதுவுமே என்ஜாய் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது வந்து இப்போ சினிமா படம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் 4 நாள் கழிச்சு கதை கட்டா சொல்றீங்களா? எல்லாருமே எப்படி அது கதை கட்டா சொல்ல தெரியுது? என்ஜாய் பண்றீங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட்ல நீங்க என்ஜாய்மெண்ட் கொண்டு வரலாம். ரைட்டா? அது கையில தான் இருக்கு. மேக்ஸ் இதெல்லாம் எதுக்கு வருது? ஒவ்வொன்றும் வந்து நீங்க வந்து லைஃப்ல யூஸ் பண்ண போறீங்க. அப்ப எதுக்கு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் ஃப்ரெண்டோட அதே மாதிரி வந்து ஃபிட்னஸ் லெவல், அந்த பாடி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ கோல்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதான் வந்து எதுக்காக பண்றோம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதான் நெகட்டிவ் திங்கிங் சுத்தமாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னா யாரும் டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட நெகட்டிவ் வந்து அடுத்தவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கணும். ரைட்டா? ஸோ உங்களை பத்தி நீங்க வந்து செல்ஃப் அசஸ் பண்ணி ஆல்ரெடி சொல்றேன். அசஸ் யுவர்செல்ஃப். நாம இப்போ அந்த காலத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா ஃபேக்கல்டி அப்ரோச் இருக்கு. வருஷம் வந்து என்னென்ன பேப்பர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பிஹெச்டி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் பண்ணி கொடுக்கணும். அப்போ காலேஜ் பொறுத்த இருக்கும் அதை வந்து கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உடம்புல நீங்க அசஸ் பண்ணிக்க. கோல் சம்திங் ரிசல்ட் அச்சீவ் பண்றதுக்கு இருக்கா, ஹெல்த் வந்து ஃபிட்னஸா வச்சுக்க. ஸோ செல்ஃப் மானிட்டர், அதான் வந்து உங்க மானிட்டர் பண்றதா நோட் பண்ணதுக்கா சரி, இல்லை வந்து நீ என்ன பண்ண உங்களுக்கு எதுக்கு அப்படின்ட்டு அது மாதிரி செல்ஃப் மானிட்டர் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து சோஷியல் சப்போர்ட் வந்து இப்போ வந்து ஒரே ஃபீல்டு. இப்போ நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் ஐஏஎஸ் ஆகக்கூடிய 4 பேர் 5 பேர் இருப்பாங்க.
அவங்களோட போய் ஜாயின் பண்ணிட்டு உன்னோட குரூப் ஸ்டடி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுபவம் கருத்து கேட்டு என்னென்ன அதெல்லாம் எடுத்து ஏற்பட்டு கம்பேரிவ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த எனக்கு அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கும். எபிலிட்டிஸ் அப்படின்னு நேச்சுரல். ஸோ எக்காரணத்தோட பின்வாங்கிடக்கூடாது. உங்களோட கோல்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நான் வந்து இப்போ கலெக்டராக போகிறேன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவையானவங்களுக்குலாம் சொல்லிட்டீங்கன்னா அவங்களால என்ன சப்போர்ட் கிடைக்குமோ அது வந்து உங்களுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லையோ அது வந்து எல்லாருக்குமே தெரியமா வச்சுங்க. பர்சனல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணுங்க. மைண்ட் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஸோ டைம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கிளாஸ் அப்படின்னா டைம் பண்ணி வைங்க. நீ இருக்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிசிக்கல் செல்ஃப் டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்போ வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீ ஃபிட்னஸாக இருக்கணும். ஃபிட்னஸ் இப்போ வாக்கிங் போகிறேன், 40 வயசுக்குள்ள வாக்கிங் போகிறேன், சுகர் வந்துருச்சு, 50 வயசுக்குள்ள அதெல்லாம் இல்லை. இப்போ இருந்தே நீ வாக்கிங் எல்லாம் ஃபிட்டாக இருக்க என்னென்ன தேவை அதெல்லாம் கொண்டு பண்ணினா நீ வந்து எப்பவுமே ஃபில் லைஃப் எல்லாத்தையும் லைஃப் அப்படின்னு பண்ணோடு இருக்கலாம். இல்லை நான் 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு அது தான் பார்த்துக்கலாம் இது தான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இப்போ நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாலும் அந்த வயசுல பிற்பாடு வந்து குழம்பு மாதிரி தான் இருக்கும். இப்போ இருந்து எப்படி இருக்கு அதே மாதிரி தான் உங்களுடைய பாடி வந்து பின்னாடி ஆக்ட் பண்ணும். அதனால இப்போ வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணிக்க. ரோல் மாடல் வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறது. ப்ராக்டிஸ் வந்து எப்பவுமே வந்து நோ சொல்லக்கூடாது. சரியா? எல்லா எக்ஸசைஸும் அது அதாவது தேவையில்லாதது கண்டிப்பா நோ சொல்லணும். தேவையானதுக்கு எஸ் சொல்றது, தேவையில்லாததுக்கு நோ சொல்லுது. தேவையில்லாத அப்படின்னு நான் சொல்றேன்ல, இப்போ மொபைல் ஃபோன் இருக்கு சரிங்களா, சயின்ஸ் டெக்னாலஜி பற்றியோ ரிலேட்டட் டு சப்ஜெக்ட் பற்றியோ பாருங்க படிங்க. தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வரும். அதெல்லாம் கேம்ஸ் அது தேவையில்லாத இருக்கு. அதெல்லாம் வந்து எப்பவுமே நோ தான். இப்போ கடைக்கு போகிறேன், ஹோட்டல் கடைக்கு போகிறேன், போகும்போது 2 இட்லி 1 தோசை சாப்பிடலான்ட்டு போகிறேன். ரைட்டா? அங்கே போனதே பணியாரம் அது இது அடிக்க வச்சிருக்கேன். உடனே மாற்று 2 இட்லி 4 பணியாரம் 4 தோசை பூரி என்ன அது சாப்பிட்டீங்கன்னா இந்த வயசு பிரச்சனை இல்லை. ரைட்டா? அப்பவுமே என்ன ஆகும், ஒன்றும் வயிற்று வலி வரலாம், ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை வந்து ஓவர் இதாக இருக்கும், உடம்பு சொல்லலாம் போகலாம், ஏதாவது. அப்போ வந்து நீ போகும்போது என்ன டிசைட் பண்ணிட்டு போற, நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னா அது மட்டும்தான் பண்ணணும். மற்ற ஆக்டிவிட்டி எதாக இருந்தாலும் எனக்கு 2 இட்லி 1 தோசை அவ்வளோதான் இருக்குது. வேண்டாம் எனக்கு வேண்டாம் கண்டிப்பாக செய்யணும். சரியா? எதுவும் வேண்டாம். அதே மாதிரி ஷாப்பிங் போனாலும் என்ன வாங்க போறீங்கிறது அதான் தேவை. உனக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நீ வாங்கணும். சரி பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பணம் இருக்கிறவங்க ஏற்பட்ட பணமே எதுவும் வாங்கலாம். இல்லாத வந்து மீடியமா இருக்க வந்து என்ன தேவையோ அது மட்டும் வாங்கினா பணப்பிரச்சனை இல்லாமல் கடன் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. சரிங்களா? ஈட் ஸ்லோலி அண்ட் என்ஜாய் யுவர். சாப்பிடும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணுங்க. நியூட்ரிஷன் மருந்து ரெகுலராக வந்து எடுத்துக்க. மெடிக்கல் செக்அப் வந்து ரெகுலராக வந்து பண்ண. டிசீஸ்லாம் வந்து வாட்டம் டு மெடிசன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஹேவ் டு பி ஐடென்டிஃபை ப்ராப்ளம். ஸோ யூ ஹேவ் டு பி கலெக்ட் வேரியஸ் இன்ஃபர்மேஷன். அதுக்கு என்ன ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் வந்து அதில் எந்த ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தேவையான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் கேதர். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் ஸோ ஓவர் கம்மிங் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஏன் தம்பி இந்த பேரியர்ஸ் ஃபோனில் வந்து பேசி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வேறு கம்யூனிட்டி குரூப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தம்பி செட் என்ன ஃபர்ஸ்ட் என்ன செட் கோல் செட் பண்ணிங்களா? கோல் எல்லாரும் ஃபர்ஸ்ட் செட் கோல் செட் பண்ணுங்க. ரைட்டா? ரெண்டாவது அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு மேக்கப் பிளான். ஓகே? தேர்டு பி பேஸ் உடனே நடந்துறாது. ரைட்டா? 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். சரியா? அதான் புரிஞ்சு பண்ணணும். ஸோ அதை வந்து ஸ்டே ஃபோக்கஸ் நிறைய வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஸோ அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அப்புறம் தான் ஸோ அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுருலாமா? ஒரு இடத்த அச்சீவ் பண்ணீங்கன்னா விட்டுருலாமா? நான் இந்த இடத்துக்கு கொஸ்டின் போயிட்டு அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். ரைட்டா? வந்து சொல்லலாம், நீ +2 முடிச்சிட்டீங்கன்னா காலேஜ் சேர்ந்தா ஜாலியாக இருக்கும். ரைட்டா? நீ கிளாஸ் வந்து போக அப்போ எப்படி ஜாலியாக நீங்களே படிச்சுருவீங்க. சரியா? அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சோன்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும்.
அப்போ இப்பதான் வந்து அதிக பிரச்சனை வருது, வேலை கிடைக்குமா கிடைக்காது, நம்ம குடும்ப கடமை இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ சொல்லி கொண்டு போறதுதான். பட் ஆனால் எல்லா லெவலையும் யாருக்குமே பேசிய ப்ராப்ளம் சரிங்களா. ஈஸி எல்லாமே இருக்குதான் செய்யும் சார். இப்போ ஒரு கிளாஸ் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுல போய் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ரைட்டா. ஸோ சரி ஒரு கிளாஸ் டே ஆரம்பிச்சு. ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ ப்ரொடக்டிவிட்டினா அதாவது வந்து ப்ரொடக்ட் மினிமம் இன்புட் மேக்ஸிமம் அவுட்புட். மினிமம் அவுட்புட் ஒரு 100 ரூபாய் ஒரு கடைக்கு என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ உங்களுக்கு தேவையான பொருள் அத்தனையும் வாங்கிக்கிறேன் ரைட்டா. 1000 ரூபாய் கொண்டு போய் ஒரு பொருள் வாங்குறது வந்து ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. 100 ரூபாய் கொண்டு போய் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பொருளை வாங்கிக்கிறது வந்து பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அதே மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பெட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து கவர் பண்ணிங்க. மேம் ஆல்வேஸ் ஹேவ் டு பி மைண்ட் ஷுட் பி ஃப்ரெஷ். ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தால் மைண்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுது. என்ஜாய் மீன்ஸ் இப்போ வந்து 5 நாள் காலேஜ் வரீங்க, மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வரீங்க காலேஜ், சாயங்காலம் வீட்டுக்கு போய் படிங்க, எல்லாமே பண்ணுங்க. சாட்டர்டே அன்னைக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க, படிக்க வேண்டாம் விட்டுருங்க. டிவி பாருங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் வீட்டுக்கு போங்க. ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க வேண்டாம், மறுபடியும் மண்டே டு சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்க ஷெட்யூல் கரெக்டாக சரியா பண்ணினா உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். டெய்லி புக்கு டெய்லி புக்கு பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். அது நீயோ ஷெட்யூல் போட்டு நீயோ பிளான் பண்ணிக்க. நீங்களா இருக்கிறதுனால சண்டே முதல்ல 10 மணி நேரம் தோன்றதுலாம் கிடையாது, 11 மணிக்கு தோன்றதுலாம் எந்திரிச்சு வேற ஏதாவது உங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணலாம், இந்த நாளைக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்க பண்ணுங்க. சாட்டர்டே லீவ் வந்தால் சாட்டர்டே வர சண்டே வச்சுங்க, இல்லைன்னா 5 நாள் படிங்க. ஒரு நாள் புக்கே பண்ணாதீங்க ரைட்டா. உடனே டெஸ்ட் மண்டே அன்னைக்கு வச்சுக்கிட்டு சார் வந்து எட்டு சாட்டர் சார் வந்து புக்கே சண்டே பண்ணணும்னு சொல்லிடாதீங்க. என்ஜாய் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சரியா. அதாவது எக்ஸாம்பிள் வந்து சொல்றது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, என்னென்ன பாசிட்டிவ் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்தது சார் எஸ் ஏ கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் டு பி செட் அவர் கோல்ஸ். ஓகே, அதுக்கு வந்து கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மூணாவது எமோஷனல் வந்து எல்லாத்துலையுமே எமோஷனல் ஆகக்கூடாது. கரெக்டாக வந்து நம்ம எப்பவுமே நடுநிலைமையோட இருக்கணும். நெக்ஸ்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் ஹேவ் டு பி மோட்டிவேட்டட் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். இப்போ நான் கூப்பிடுறேன் வாங்க பேசலான்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் பார்த்துக்கலாம், பேசலாம், யாரும் என்ன நினைச்சிட்டு போறாங்க விடு. யார் இப்போ எனக்கு பேச தெரியாது, உங்களுக்கு தெரியாது சரியா, ஏன்னா பேச அவ்வளோதான் சரியா. டக்கு கூப்பிட்டாலும் பேசணும். அடுத்ததுக்கு கரெக்டாக அதுக்கு பேர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. ஒரு கம்பெனி போன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைட் எரியல அப்படின்னா ஒரு மேனேஜர் நீ சொல்ற அப்படின்னா லைட் எரியல அப்படின்னு சொல்றது விட்டுறக்கூடாது. அந்த லைட் எரிய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் ரைட்டா. சாதாரண ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங். டக்குனு பஸ்ஸில் வந்து காலேஜ் 9 மணிக்கு பஸ் பஞ்சர் ஆயிடுது, உடனே நீ காலேஜ் போக வேண்டியது ஒன்று ஜாலி அப்படின்ட்டு நீ முதல்ல யார் கிளாஸ் உனக்கு அட்டன்ஸ் போயிடும் ரைட்டா. அடுத்து என்ன பண்ணலாம், பக்கத்தில் யாரும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அப்படி டக்கு கூப்பிட்டு வீட்டுக்கார சொல்ல கூட்டத்தில் சொல்லலாம். சம கிரிட்டிக்கல் திங்கிங் ஏதாவது நடக்கலாம். அந்த டைம் நம்ம டக்குனு டெசிஷன் எடுத்து அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைனல் இயரில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் படிப்பீங்க, அதெல்லாம் அப்போ தெரியும் சரிங்களா. ஸோ கோல் அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்னதான் பாசிட்டிவ் ஆக்டிவோட எப்பவுமே உங்களை நீங்கள் நம்புங்க, செல்ஃப் டிசிப்ளினோட இருங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஸோ வேஸ்ட் டைம் வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, டைம் இஸ் ப்ரீசியஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அடுத்தது ஆல்வேஸ் ஹாப்பி. எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, மனநிலையை சந்தோஷமா வச்சுக்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஃபைனல் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ சரிங்களா. டைம் இல்லாமல் நிறைய ஸ்லைட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன், நிறைய சொல்லணும்னு சார் டைம் பத்தல. டைம் நிறைய ஸ்லைட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வரும்போது நீங்கள் லைஃப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும் சரிங்களா. 4 வருஷம் இந்த கோல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கோல் செட் பண்ணிங்க. 4 வருஷம் கழிச்சு என்ன வேலைக்கு போடுறது தெளிவாக முடிவு பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இட் வில் பி வெரி ஈஸி. ஆல்வேஸ் டூ தி பெஸ்ட், நெவர் கிவ் அப். ஓகே, தேங்க்யூ.